மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு லக்னங்கள்ல மெயினானது கன்னி லக்னம். அது இது இன்னும் சொல்ல போனா அது ஒரு வக்கீல் வீடு. கோர்ட்டு கிடையாது, வக்கீலுடைய ஒரு வீடு. இன்னும் சொல்ல போனா அது ஒரு நர்சிங் வீடும்பாங்க, சேவைகள் செய்யக்கூடிய ஒரு வீடு. அப்போ எல்லா கேட்டகரிக்கும் ஒன்று தான். கலங்கரை விளக்கம்னா மற்றவனுக்கு வழிகாட்டுதல், வக்கீல்னா அட்வைசர், உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற, அதில் என்னென்ன சட்ட இதெல்லாம் இருக்குன்னு நமக்கு எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் தான் கோர்ட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே வந்து தீர்ப்பு எப்படி வேணாலும் போகலாம், ஆனால் அந்த கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா, அது வந்து அந்த வீடு. அது அந்த வழிகாட்டுதலுக்கு உண்டான சேவை மனப்பான்மைங்கிறது வந்து அங்கே இருக்கிறவங்க நட்சத்திரங்கள் தான் அதை பேஸ் பண்ணி அந்த லக்னத்தை, கன்னியா லக்னத்தை அங்கே இருக்கிற நட்சத்திரங்கள், சந்திரனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம் தான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டும். இப்போ நம்ம சிம்ம லக்னம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாமே அதுக்குள்ளே வரும். இப்போ நான் கவர்மெண்ட்னா கப்பற்படை, விமானப்படை எல்லாமே சிம்மத்துக்குள்ளே வரும். ஆனால் கன்னியில் வந்து அந்த ஐஎஸ் போஸ்ட் கிடைக்காது. கூர்க்கால்ல இருந்து காக்கி சட்டை போட்டாங்க, டிராஃபிக் போலீஸ்லேருந்து எல்லாரும் வருவாங்க. அதாவது ஒரு கஷ்டத்தோட மக்களோட மக்களாக கனெக்ட் ஆகி சேவை செய்கிறவங்க எல்லாமே கன்னியா லக்னக்காரங்க. அப்போ ஒரு சேவை செய்யணும்னா நீங்கள் கன்னி லக்னத்தை பிடிச்சிங்கன்னா போதும்.